ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த பூவை பாருங்கள, இது என்ன பூன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? என்ன பூ அது? உன்னோட பெரிய இம்சடி. எந்த பூவை பார்த்தாலும் நின்றுக்கிறா. ரோட்டு ஓரத்துலயா இருந்தான்னா, அடுத்து இங்க வீட்லயா இருந்தான்னா, அங்க புதாவுக்குள்ள போய் ஊதாப்பு நாயாட்ட கையை நீட்டிக்கிட்டு அங்க எதுனா பாம்புக்கு முன்னாடி பட்டுன்னு போட்ட போகுது. வாய பாரு வாய, உங்க ஊத்த வாய வைக்காதீங்க. எதுனா பூச்சி புழு வந்து தீண்டு பிச்சுனா அப்புறம் தெரியும். வாய வைக்கிறாங்க வாய. பின்ன புதாருக்குள்ள பூந்து நின்றுகிட்டு இருந்தா எல்லாம் பூச்சி புழு தெரியாது. பாட்டி இந்தாண்ட. நேத்து வேற மழை கொஞ்சம் பேஞ்சு விட்டுருக்குது. அந்த ஈரத்துக்கு எதுனா பொந்துல கருத்துல வெளியில வந்துடாது. நீ பாட்டுக்கு போய் நீட்டிக்கிட்டு இருக்கிற. சப்பா, இவர் வேற இந்த நார வாயை வச்சுக்கிட்டு பொழுதுனிக்கு ஏதாவது வந்துருன்னுக்கிட்டு சொன்ன மாதிரி வந்திருக்குன்ற போகுது. ஐயோ, எங்கேயும் வந்து இவங்களோட ஒன்றை பார்க்கறதுக்குள்ள ஒரு பூவை கூட ரசிக்கிறதுக்கு. இந்த பூவு பேர் வேற எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கருப்பு கலரா சின்ன சின்ன காய் இல்லை பழமா இருக்கும்ல, நாம கூட திம்போம். அது என்னன்னு உங்களுக்காச்சும் நினப்பு இருக்குதா? நினப்பு இருந்தா சொல்லுங்களா தான். ஏட்டி அந்த ஊதாப்பு நாயை வந்து வாயில விட்டு என்னத்துக்கு ஆட்டுற? எனக்கு கையை கீழே. ஏ அப்பா, திரும்பும் போது கையை பட்டுருச்சான். என்ன வரத்துக்கு வராரு இந்த மனுஷன்? சரி சொல்லுங்க, அது என்ன பழம்? அந்த பூ பேர் தெரியுமா தெரியாதா? லே கிறுக்கி, உங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியாதுல, மறந்து போச்சுங்கிற. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே அப்புறம் ரோடுன்னு பார்க்க மாட்டேன், ரெண்டு கத்தி விட்டுரும் பாத்துக்க. இப்ப என்னத்துக்கு எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ தான் அரக்கு இருக்கேன். ஆளை பாரு ஆளை. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு எவனாச்சும் திரிவானா? உனக்கு தான் பைத்தியம். நானும் சரி ரோடுன்னு கம்முன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிற. இன்னொரு வாட்டி வாயை துற உன்ன பேசிக்கிறேன். அந்த வண்டை பிடிச்சி வாயிலே விடணும் இல்லையா பாரு. மூக்க பாரு, மூக்க நல்ல பண்ணி மூக்காட்டம். ஏட்டி பத்து, ரோட்டுல கடந்து அப்படி கத்தாதடி. அப்புறம் போற வர்றீங்களா நம்மளையத்தான் வேடிக்கை பார்ப்பாங்க. சரியமான தெரியாம பேசிட்டு கோவத்துல கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கம்மா. ஏன் இப்பதான் தெரியுதா ரோடுன்னு? அப்ப ஊதாப்பு நாய் அப்படின்னு சொல்லவே தெரியல? ஏட்டி அதுக்குன்னு கட்டண புருஷன போடா வாடான்னு பேசுற, அதுல கொஞ்சம் ஓவர்றி. அப்புறம் சொல்லாம எனக்கு கோவம் வரும்ல. நானும் கோவம் வந்து அப்புறம் கண்ணா பின்னான்னு பேச்சுப்படுவேன். உன் கூட வாக்கிங் வந்தது மகா தவறு. நான் கிளம்புறமா தாய, நீ என்னத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு எப்பயோ வந்து சேரு. கூப்பிட்டாலேன்னு வந்தேன். வந்ததுக்கு என்ன வரத்துக்கு வரா? இவ்வளோடலாம் நம்ம எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வரட்டும். பொம்பளையா இவ அந்த கத்து கத்துறா. போங்க போங்க, எனக்கு என்ன வழி தெரியாதையா கிடக்குது? நான் என்ன அறிய பிள்ளையா? இல்ல பயந்துக்கிட்டு கிடப்பேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அல்ல தெரியும். நீங்க போங்க, நான் வந்துக்கிறேன். உன்னை பார்த்து எல்லாம் பயந்துக்கிட்டு போகாம அந்த சரிதான். கொஞ்சம் ஓவராத்த கத்திவிட்டோமோ? என்னப்பா அவர் மட்டும் பேசலாமா? பரவாயில்ல, அப்புறம் வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். இந்நேரத்துக்கு ஒருத்தரையும் காணும் இந்த வழியில. இந்த மனுஷன் வேற விட்டு போட்டு போயிட்டா. அப்படி நாமளும் ஒரு கோவத்துல கத்தி போட்டோம் போ, எனக்கு தெரியும்னு. இது வேற பயமாக்குற மாதிரி இருக்குது. சட்டுன்னு ஆளுங்க இருக்கிற ஏரியா பார்த்து போகணும் வெடுக்குன்னு. பொறனால வேற ஆரே வரா மாதிரியே இருக்குது. என்ன நடந்தாலும் பத்மினி திரும்பி பார்க்காம நட. இந்த வேகம் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் வேகமா நட. பத்து ஆரே பத்துன்னு கூப்பிட்ட மாதிரி கேக்குது. திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா? இந்த பாதை வேற ஒரு மாதிரியா இருக்குது. திரும்பவும் பயமா இருக்குது. பத்தக்கா உங்களையத்தான் நம்பளையத்தான். சரி பாப்போம். இப்படியே பயந்துக்கிட்டே கிடந்தா எப்படி? எல்லாம் பிளைட் ஓட்டுறாங்க, ஏரோப்ளான் ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க. நாம இந்த ரோட்டில் போகிறதுக்கு இப்படி பயந்துக்கிட்டு செத்தா எப்படி? பார்த்துருவோம் ஒரு கை. அட என்னாச்சுக்கா, மூஞ்சி என்ன காற்று போன பலூன் மாதிரி தொங்கிட்டு? சரி இவங்களா? இவங்க கூப்பிட்டா நான் பயந்துக்கிட்டேன். ஐயோ, இவங்க கிட்ட சொன்னா ஊரே தம்பட்டை அடிச்சு விட்டுருவாளுங்க. அப்படியே பயத்தை காட்டிக்காம என்னாச்சும் சொல்லி சமாளிப்போம். நம்மளுக்கு சமாளிக்கவா தெரியாது. ஏட்டி வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது கிடக்கட்டும். ஆமாம், நீங்கள் என்னத்துக்கு மூஞ்சி தொங்க போட்டு போனீங்க? அண்ணன் ஏது சண்டை போட்டு உங்களை அடித்து விரட்டி விட்டாரா என்ன? போன ஜென்மத்துல எதுவும் மோப்பனாயா பிறந்திருப்பா போல. சண்டைங்கிறது எப்படி சரியா கண்டுபிடிச்சு கேட்கறா பாரு. சொல்லக்கூடாது, வேற எதையாவது சொல்லி சமாளிக்கணும். அட இல்ல நெட்டவள்ளி, அது கையில ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு வந்த ஒரு முறுக்கு பாக்கெட் ஒன்று வாங்கலாம்னு. அது எந்தால போட்டேன்னு தெரியல. அதுதான் சரி 10 ரூபாய்னாலும் பணம் தானே. அதுக்கு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு ஒரே சோகமா ஆகி போயிட்டேன் பாத்துக்க. பல்லு போன காலத்துல உங்களுக்கு முறுக்கு கேக்குதா? முறுக்கு ஏட்டி கீதா, என் பல்லுக்கு என்ன குறைச்சலு? இப்ப 4 நல்ல எலும்பு நறுக்குன்னு கடிச்சு விடுவேன். நீ கடிப்பியா? நீ சும்மா ஒரு சோறு திங்கிறதுக்குள்ளே அம்மா ஆயான்னு கத்துறவா சொத்த பல்ல வச்சுக்கிட்டு. இவ பேசுற பல்ல பத்தி.
ஏட்டி 4 முடி இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறா பாரு இவன். சரி அதை விடுங்க. 10 ரூபாய் எங்கே போட்டீங்கன்னு சொல்லுங்க, தேடி எடுப்போம். எங்க போட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களே எடுத்துக்கிட மாட்டாங்களா? நல்லா கேக்குறா பாரு கேள்வி. சரியா சொன்ன கீதா. எங்க போட்டேன்னு தெரிஞ்சு நானே போய் எடுத்துக்கிட மாட்டேனா? நான் எனக்கு தேவையில்லாம மூஞ்சி தொங்க வச்சுக்கிட்டு போகணும்? கேக்குறா பாரு இவ. அது தெரியாம தானே நானே செவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். சரி விடுங்க, 10 ரூபாய் தானே, போனா போட்டோம். அப்புறம் தேடி தேடி நீங்களே வேசனம் பிடிச்சிட்டே கிடக்காதீங்க. எடுத்துக்கிட்டு போட்டு விடுங்க. என்ன பண்றது, எங்க போட்டிங்களே அதை அரைனா எடுத்து போய் என்னமோ செலவு பண்ணிட்டு போட்டுமே. உண்டியில போட்டு நினச்சிக்கிடுங்க. ஆமாம்மா கீதா, அப்படித்தான் நினச்சிக்கிட்டு போக வேண்டித்தான். அதை நாம் கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டதுனால அது கிடைக்கவா போகுது? அது காற்றுக்கு பறந்துட்டு போச்சா இல்லை அரைனா எடுத்துக்கிட்டாங்களா? சரி போனா போட்டு போகுது, உண்டியில போட்டதான் நினச்சிக்கிட வேண்டியதான். சரி நீங்கள் 2 பேரும் எங்கேருந்து வாரீங்க? நான் அப்பயே கேட்டு சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு முக்கியமான சோழியாக போயிருந்தோம். போன வேலை உருப்பட்டியே ஆகலை, அதை திரும்பி வந்துட்டோம். அப்படி என்ன முக்கியமான சோழியம்மா 2 பேத்துக்கும்? அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம நெட்டவழியில் அவத்தான் ஏதோ ஐப்ரோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு பியூட்டி பார்லருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அங்கே போய் பார்த்தா அந்த கடை இன்னைக்கு லீவ் விட்டாங்க. சரி வேறு கடையில் தான் பண்ணிட்டு வான்னு சொன்னால் அதே கடையிலேயே தான் பண்ணுவாளாம்மா. வேறு கடையிலெல்லாம் நல்ல முடியும் பிடிங்கி விட்ருவாங்க, அப்புறம் புருவுமே இருக்காது, அதே கடையில் தான் பண்ணணுன்ட்டு வந்துட்டா. அப்புறம் திருப்பி நாளைக்கு தான் போக மாட்டேங்குது. இந்த கண்ணில் இருக்கிற முடியை பிடுங்கிறதுக்கு எத்தனை நாள் பொழப்பு கட்டிக்கிட்டு போகிறது? அதை பிடுங்கலாம் இப்போ உங்களுக்கு 2 பேத்துக்கு வாய்க்காது என்ன? பார்த்தா 2 பேத்துக்கு என்னமோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கன்னு நினப்பு. 2 பேரும் ஆளுக்கு 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு சுற்றுறாளுங்க. போகிற ஆளுங்களாம் மேக்கப் பண்ண மேக்கப்பு. என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? வந்து பாருங்க, நீங்கள் அங்கே மேக்கப் போடுற இடத்துல உங்களை விட அதிக வயசு பொம்பளை ஆளுங்களாம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் என்னமோ நாங்கள் பண்ணுறதே பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போலாம் அதில் ஒரு சிம்பிளான விஷயம், நம்மளை அழகாக வச்சுக்கிட்டுன்னு பார்த்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை விட்டு போட்டு என்னமோ காலேஜ் படிக்கிறவங்க தான் பண்ணணுமா? ஏன் நாம் பண்ணுனா ஒத்துக்காதோ? ஆமாம் நெட்டவழி, நாளைக்கு நாம் போகும்போது நம்ம பத்மினி அக்காவையும் கூப்பிட்டு போயிடுவோம். அந்த கொண்டையை பாரு, நல்லா பந்து கொண்டையை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஆன்டி கணக்கா கூப்பிட்டு போயிட்டு பாப் கட்டிங் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல சிக்கன் இருப்பாங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம் நல்லமுடி, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போ பாரு வாரி கொண்டையை போட்டுக்க வேண்டியது நல்ல ரவுடி பொம்பளை கணக்கா. நாளைக்கு கையோட கூப்பிட்டு போய் பாப் கட்டிங்கே கட் பண்ணி விட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். அப்போ தான் நல்ல ஸ்டைலாக சுற்றிக்கிட்டு திரிவேன். என்னக்கா? இப்போ அது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது. என்ன எங்கள் பிள்ளைங்க கட்டிங் பண்ணுறாங்க, அவங்க படிக்கிறாங்க. சரி நானும் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுட்டு பார்க்குறீங்க தான் என்ன சிரிச்சுப்பட மாட்டாங்க. நல்லா சொல்கிறாளுங்க 2 பேரும். எதனா ஆகிற விஷயமா பேசுங்க, தேவையில்லாத எதனாலும் பேசிட்டு கிடப்பாளுங்க. நேசமாத்தாங்க, என்ன ஆகிற விஷயம் ஆகாத விஷயம்னுக்கிட்டு நீங்கள் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கெல்லாம் வெளியே போகும்போது அக்கா தங்கச்சிக்குன்னு சொல்லுவாங்க, அம்மா பிள்ளைங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கெல்லாம் அப்படி சொல்ல வேண்டாம்மா. என் பிள்ளைங்களுக்கு நான் அம்மா தானே, அது என்ன அக்கா அண்ணுக்கிட்டு? அம்மாவை அம்மான்னு சொன்னா தான் பெருமை. எனக்கு அம்மானாவே போதும். நீங்கள் என்னத்தையும் போய் கட் பண்ணுவீங்களோ, மொட்டை அடிச்சுக்கிட்டு கூட தெரியுங்க. ஏட்டி நெட்டவள்ளி, மொட்டை அடிச்சா நீ எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி முறைக்காதம்மா, அழகா தான் இருப்ப. அப்படியே அம்புட்டு அழகா இருப்ப பார்த்துக்க. சரி வாங்க, நடு ரோட்லயே நின்றுக்கிட்டு எம்பிட்டு நேரம் பேசிட்டு கிடக்க எதுனா காத்து கருப்பு வந்து அடிச்சு விட்டு போயிட போகுது. வாயை பொழந்துட்டு நின்றுட்டே இருக்காம 2 பேரும் என் பிறனாலே ஓடி வந்துடுங்க. போன வாரத்தில் தான் ஒரு பொம்பளையை பேய் பிடிச்சிக்கிச்சான், அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த 2ங்களும் இந்த ஓட்டம் ஓடுது, எங்கிட்டு போய் குப்பர் அடித்து உழுவு போகிறாங்களோ தெரியல. அந்த மண்டையில் இருக்கிற கொண்டையில் இடிச்சு இது உழுவு போகுது, பின்னாடி போகுது இது. நெட்டவள்ளி சீக்கிரமா ஓடி வந்துடுடி, நீ பாட்டுக்கு நின்றுக்காத. மக்களே பார்க்குற நீங்களும் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதெல்லாம் இங்கே மறக்க மாட்டாங்க, நீ வா. 2 பேரும் வீட்டுக்கே போய் சேர்ந்து போடுவாங்க. அப்போ தான் நாம் நடந்து போக முடிய மாட்டேங்குது. லண்டனுக்கும் டெல்லிக்குமா ஒரு 8 வச்சா கூட அவங்கள போய் பிடிக்க முடியாதாட்டங்குது. சரி போகட்டும் போ. இதுக்கு மேலே எட்டி வச்சு நடந்தால் அதுங்க உழுவுதோ இல்லையோ, நாம் தான் கிளப்பிட்டு கிடக்கணும்.